Good morning. All of you welcome to our Max Ma'am channel. எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? புரியுதா? ஏதாச்சும் இதில் சந்தேகமாக இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க தங்கம். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸசைஸு 3.3 சாமி. அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸு 3.3ல் ஃபஸ்ட்டு சம். சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன் 2x³ minus x squared minus 18x plus 9 equal to 0 if sum of 2 of its root vanish. அதாவது இதுக்கு 3 ரூட் இருக்கும்ல தங்கம், அதில் 2 ரூட்டை ஆட் பண்ணோம்னா அது என்ன ஆயிருமா? வேனிஷ் ஆயிருமா? 0 ஆயிருமா? புரியுதா? அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நல்லா பார்த்துங்க, 3 ரூட் இருக்கும், அதில் 2 ரூட்டை கூட்டினா 0 ஆயிரும் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்கான், குழு கொடுத்துருக்கான். இப்போ நல்லா கவனங்க. அப்போ தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் அப்படின்னா 2 ரூட்டை கூட்டும்போது 0 வருதுன்னா கண்டிப்பாக ஒன்று ப்ளஸில் இருக்கும், இன்னொன்று எதில் இருக்கும்? மைனஸில் இருக்கும். அதனால் நான் ரூட் எப்படி எடுத்துக்கணும்? ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா அப்புறம் பீட்டா. புரியுதா? நான் ஏன் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா எடுத்துக்கிட்டேன்னு தெரியுதா தங்கம்? அவனே கொடுத்துட்டான். 2 ரூட்ஸ், சம் ஆஃப் 2 ரூட் இஸ் வேனிஷ். பாரு, இது ரெண்டையும் கூட்டிப்பார், வேனிஷ் ஆயிரும். இப்போ புரிஞ்சுதா? அப்போ நீ ரூட்டு நான் என்னென்ன தான் எடுத்துக்கணும்? ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஏங்கிற இடத்துல 2 இருக்குது, பிங்கிற இடத்துல -1, சிங்கிற இடத்துல -18, டிங்கிற இடத்துல 9. இது நம்ம ஃபார்முலுக்காக குறி. புரியுங்க? சம் 1 அப்படின்னா -b/a, சம் 2னா +c/a, சம் 3னா -d/a. அதுக்காக தான் இந்த சிம்பிள். சரி, இப்போ சம் 1 போடுறோம் இதை. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதுக்கான ஃபார்முலா -b/a. அப்போ மைனஸ் பிங்கிற இடத்துல பாருங்கள் என்ன இருக்குது? -1/aங்கிற இடத்துல 2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1/2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். அப்போ பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2ன்னு கிடச்சி போயிடும். அப்போ ஒரு ரூட் நமக்கு 1/2 கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம 10th மெத்தடுக்கு போயிடலாம். எப்படி? இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாருங்கள். 2 -1 -18 ப்ளஸ் 9 எழுதிக்கிறோமா? நாம் கண்டுபிடிச்ச ஒரு ரூட் 1/2. இங்கே 0, இந்த 2 எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதையும் பெருக்கணுமா தங்கம்? அப்போ 1/2வையும் 2வையும் தான் இங்கே பெருக்கி போட்டிருக்கேன் பாரு. 1/2 × 2 2 2 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். அப்போ +1 -1 0 ஆயிரும். எகைன் இதால் பெருக்கும்போது 0. அப்போ இங்கே -18. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2வையும் 18 -18 அதை அடித்து போட்டால் 9. என்ன 9? -9. அப்போ 0 வந்துடும். புரியுதா சாமி? அப்போ தேர்ஃபோர் 2x - 1 இஸ் எ ஃபேக்டர். எப்படி 2x - 1னா கண்ணு? இங்கே பாரு, இது 1/2 அப்படின்னா ஜஸ்ட்டு ரூட் அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன அர்த்தம்? 1/2. அப்போ இந்த 2 இங்கே போயிடும். அப்போ 2x + 1 இந்தாண்ட போனால் -1. அப்போ இதை ஃபேக்டரில் எழுதும்போது புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 தங்கம். அப்போ x ஈக்குவல் டு 1/2னா 2x - 1 இஸ் எ ஃபேக்டர். டிவைடில் இருக்கிறது மல்டிபிள் கொண்டு போ, அப்புறம் இதை இந்த சைடு கொண்ட. புரியுதா? இப்போ ஜஸ்ட்டு இதை இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ 2x², எக்ஸ் டேர்ம் இல்லாதனால விட்டுறலாம். இது கான்ஸ்டன்ட் -18 ஈக்குவல் டு 0. பாரு, இது x² டேர்மு, இது எக்ஸ் டேர்மு, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ எக்ஸ் டேர்ம் இல்லாதனால விட்டுறலாம். 2x² -18 ஈக்குவல் டு 0. -18 அந்தாண்டு போச்சுன்னா +18. 2க்கும் 18க்கும் அடித்து போட்டிங்கன்னா 9. அப்போ x² ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் வேணும்னா ரூட் எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ரூட் எடுத்தாவே ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ இதில் 2 ரூட் வந்துருச்சு பாரு. 1 + 3, இன்னொன்று -3.